அன்பு மாணவர்களுக்கு அன்பான காலை வணக்கம். மாணவர்களே, இப்போது நான் உங்களுக்கு காலை வணக்கம் சொல்லுவது எதன் மூலமாக சொல்கிறேன்னா ஒலி மூலமாக. அதாவது ஒருவருக்கொருவர் நாம் தொடர்பு கொள்வதற்கு ஒலியை பயன்படுத்துகிறோம். அந்த ஒலியை குறித்து தான் இந்த நாளிலும் கூட நாம் கற்க இருக்கிறோம். அழகு 5ல ஒலியியல். இப்போ நம்ம சயின்ஸ் புக்ல வந்து பிசிக்ஸ்ல, அதாவது இயற்பியல அழகு 5 ஒலியியல். நீங்க எல்லாருமே பக்கம் 60 நீங்க எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். பக்கம் 60. இப்போ ஒலி வந்து ஒரு வகை ஆற்றல். இப்ப எல்லா ஒலிகளையும் கேட்பதற்கு நமக்கு இனிமையாக இருக்குமா? இருக்காது. சில ஒலிகள் வந்து கேட்பதற்கு இனிமையா இருக்கும். இப்போ வந்து ஒருவேளை பாடல்கள் அல்லது கதை வசனங்கள் இதெல்லாம் நம்ம கேட்பதற்கு வந்து இனிமையா இருக்கும். அதே நேரத்தில் இப்போ ஆம்புலன்ஸும் மற்ற அதிகமாக சத்தத்தை நாம் கேட்பதற்கு என்ன செய்ய மாட்டோம், விரும்ப மாட்டோம். அப்ப எல்லா ஒலிகளும் வந்து இனிமையாக என்ன செய்யாது, இருக்காது. ஒலிகள் வந்து என்னன்னா ஒரு வகை ஆற்றல். இந்த ஒலிகள் பரவுவதற்கு வந்து ஊடகம் தேவை. அதாவது வெற்றிடத்துல ஒலி வந்து என்ன செய்யாது, பரவாது. இப்ப நம்ம இப்ப படிக்க இருக்கிறது வந்து சவுண்ட். இப்ப ஏற்கனவே நம்ம லைட் ஒலியை குறித்து நம்ம படிச்சிட்டோம். இப்ப இதுல வந்து இந்த பாடத்துல வந்து சவுண்ட் ஒலியை குறித்து நம்ம பார்க்கிறோம். இந்த ஒலி பரவுவதற்கு வந்து ஊடகம் தேவை. அதாவது திட திரவ வாயுக்களில் ஒலி வந்து என்ன செய்யும், பரவும். இப்போ ஒலி அலைகள். ஒலி அலைகள் பொதுவாக அதிர்வடையும் பொருட்கள் வந்து அலை வடிவில் இருக்கு. இப்ப நம்ம இதை பார்த்தோம். இது வந்து எப்படி இருக்கு, அலை வடிவில் வந்து என்ன செய்யுது, காணப்படுகிறது. அப்போ ஒலி ஒரு பொருள் வந்து அதிர்வடையும் போது அதை சுற்றி உள்ள ஊடகத்தின் துகள்கள் வந்து என்ன செய்யுது, அதிர்வடைகிறது. அந்த துகள் வந்து அதே ஊடகத்தில் வந்து இருக்கும். அதிர்வடையும் பொருட்கள் எப்படி இருக்கும்னா அலை வடிவில் இருக்கும். இப்போ நம்ம ஒரு பிளேட்டை நம்ம தட்டுறோம் அல்லது ஒரு பெஞ்சை வந்து நம்ம தட்டுறோம். அப்போ நம்ம காதை வந்து இப்போ ஒரு பக்கத்துல நம்ம தட்டிட்டு அடுத்த கார்னர்ல நம்ம வந்து காதை நம்ம வச்சு பார்க்கும்போது அந்த அதிர்வுகள் நமக்கு வந்து என்ன செய்யும், கேட்கும். அதே மாதிரி இப்போ வந்து நம்ம வீட்டுல படுத்திருக்கோம், பக்கத்துல வந்து நமக்கு ஒருவேளை பஸ் போற சவுண்ட்லாம் நமக்கு என்ன செய்யும், அதிர்வுகள் மூலமாக நம்ம கேட்கும். பிளேட்டை நம்ம தட்டும் போது ஒரு இடத்துல தட்டும் போது அந்த சவுண்ட் வந்து அந்த விழிப்புலையும் நமக்கு என்ன செய்யும், கேட்கும். அப்போ அந்த துகள்கள் வந்து அதிர்வடையதுனால இந்த சவுண்ட் வந்து நமக்கு என்ன செய்யுது, அந்த அதிர்வுகள் நம்ம கேட்கு. இது எப்படி பரவுதுன்னா ஒலி அலைகளாக என்ன செய்யுது, அலை வடிவில் வந்து இது வந்து என்ன செய்யுது, பரவுகிறது. அப்போ இங்க வந்து நம்ம என்ன செய்யணும், நெட்டலை. இப்போ வந்து இந்த அலைகள் வந்து 2 வழியில இருக்கு. அது வந்து குறுக்கலை நெட்டலை அப்படின்னு நம்ம பார்த்தோம். இந்த ஒலி அலைகள் வந்து எப்படி இருக்குன்னா நெட்டலைகளாக என்ன செய்யுது இருக்கு. இப்ப நம்ம இந்த பேசக்கூடிய இந்த ஒலி அலைகள் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு பரவுவதற்கு அது வந்து எப்படி பரவுதுன்னா நெட்டலைகளாக என்ன செய்யுது, பரவுது. ஒரு ஊடகத்தில் பரவும் திசையிலேயே துகள்கள் அதிர்விட்டால் இப்ப பாருங்க, இப்ப நம்ம சில நேரத்துல ஒரு கிணத்துல வந்து தண்ணியில வந்து நம்ம வந்து ஒரு கல்லையோ அல்லது ஒரு ஏதோ ஒரு இலையை நம்ம போடணும். அப்போ அது வந்து என்ன செய்யணும், மேலும் மேலும் என்ன செய்யும், பரவும். ஆனா இதே நேரத்துல இப்போ இந்த நெட்டலைகள் வந்து என்ன செய்யணும், அதே திசையில வந்து என்ன செய்யுது, பரவுகிறது. இப்ப இதுல நம்ம வந்து ஒரு படம் வரைஞ்சிருக்கோம். அதாவது இந்த அலைகள் வந்து என்ன செய்யுது, பரவுது. இந்த அலைகள் வந்து சில இடங்கள்ல வந்து என்ன செய்யுது, இடைவெளியோடு இருக்கு. சில இடங்கள்ல வந்து நெருக்கங்களாக அது வந்து என்ன செய்யுது, காணப்படுகிறது. அப்போ இந்த நெருக்கமாக காணப்படுவதற்கு பேர் வந்து என்னது, இறுக்கங்கள். அந்த இடைவெளி விட்டு காணப்படுவதற்கு பேர் வந்து தளர்ச்சிகள். அப்போ இந்த ஒலிகள் வந்து எப்படி பரவுதுன்னா அலைகளாக நமக்கு என்ன செய்து பரவுது. ஒரு ஊடகத்தில் வந்து ஒலி அலை பரவும் திசையிலேயே துகள்கள் அதிர்விட்டால் அப்போ இதுல வந்து துகள்கள் காணப்படும். இந்த துகள் வந்து அதே இடத்துல இருக்கும். ஆனா அந்த திசையிலே அதே திசையில அது வந்து என்ன செய்யுது, அதிர்வுகிறது. அப்போது அப்படி அதிர்விட்டால் அது வந்து என்ன செய்யுது, நெட்டலைகள். அப்போ அந்த அலைகள் வந்து இறுக்கங்களும் காணப்படுகிறது, தளர்ச்சிகளும் என்ன செய்யுது, காணப்படுகிறது. நெருக்கமாக காணப்படும் பகுதி வந்து இறுக்கங்கள், இப்படி இடைவெளி விட்டு காணப்படும் வந்து என்ன செய்யுது, தளர்ச்சிகள். இப்போ வந்து ஒரு ரப்பர் பேண்டை வந்து நம்ம இழுக்கோம் அல்லது வந்து இப்ப நம்ம ஸ்ப்ரிங், இப்ப பிள்ளைகளை தொட்டில் ஆட்டுற அந்த ஸ்ப்ரிங்லாம் இருக்கு. அப்ப அந்த பிள்ளைகளை போட்டோடனே அது வந்து என்ன செய்யும், கொஞ்சம் இடைவெளி இருக்கும். அந்த பிள்ளைகளை நம்ம எடுக்கும்போது மறுபடியும் என்ன செய்யுது, நெருக்கங்களாக என்ன செய்யுது, காணப்படுகிறது. அதான் நம்ம வந்து இறுக்கங்கள் தளர்ச்சிகள் நம்ம என்ன செய்யணும் பார்ப்போம். அப்போ வந்து நெட்டலைகள் வந்து ஒலி அலைகள் வந்து எப்படி இருக்குன்னா நெட்டலைகளாக பரவுது. அப்ப நம்ம பேசக்கூடிய இந்த ஒலிகள் வந்து நெட்டலைகள் மூலமாக ஒரு இடத்துல இருந்து அடுத்த இடத்துக்கு வந்து என்ன செய்யுது, எடுத்து செல்ல முடிகிறது. அப்போ அந்த துகள்கள்
வந்து அதிர்வுறதுனால இந்த நம்ம சவுண்ட் வந்து என்ன செய்யுது கேட்கு. இப்போ ஒலி அலைகளை அதிர்வெண்ணை பொறுத்து வகைப்படுத்தலாம். இப்போ வந்து பொதுவாக வந்து நம்ம வந்து இந்த அதிர்வெண்ணை எந்த எழுத்தாலும் வந்து எந்த சிம்பிளால நம்ம வந்து பயன்படுத்தலாம் ஹெட்ஸ். அப்போ அதிர்வெண்ணை பயன்படுத்தக்கூடிய அந்த சிம்பிள் வந்து என்னன்னா ஹெட்ஸ். இப்போ இதுல வந்து 3 வகைகளா வந்து என்ன செய்யுது இருக்கு. அதாவது செவி உணர் ஒலி அலைகள். இப்போ நம்ம காதால வந்து எல்லா சவுண்டையும் நம்ம என்ன செய்ய முடியாது, கேட்க முடியாது. அதாவது ரொம்ப மெதுவா பேசுறதே நம்மளால கேட்க முடியாது, ரொம்ப சவுண்டா இருக்கதே நம்ம காதுல வந்து சில நேரம் செவியை பிச்சுட்டு போகுது அப்படின்னு நம்ம செய்வோம், நமக்கு சரியான செய்து கேட்காது. அப்போ வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு அதிர்வெண்ணுடைய அந்த ஒலிகளை மாத்திரம்தான் நம்முடைய காதுகளால என்ன செய்ய முடியும், கேட்க முடியும். அப்போ செவி உணர் ஒலி அலைகள் அதாவது 20 ஹெர்ட்ஸ் முதல் 20,000 ஹெர்ட்ஸ் அதிர்வெண் உள்ள அந்த ஒலிகளை வந்து நம்ம காதுகளாக என்ன செய்யலாம், கேட்கலாம். அடுத்து வந்து குற்றொலி அலைகள். குற்றொலி அலைகள் என்னன்னா அதாவது 20 ஹெர்ட்ஸுக்கு கீழ் அதிர்வெண் உள்ளது வந்து அது என்னன்னா குற்றொலிகள். இது வந்து நம்முடைய காதுகளால என்ன செய்ய முடியாது, கேட்க முடியாது. இப்ப சில நேரத்துல வந்து இந்த பூமி அழிவு அந்த நிலநடுக்கம் வருவதெல்லாம் அந்த குற்றொலிகள் தான் என்ன செய்ய இருக்கும். சில நேரங்கள்ல இப்ப நம்ம பகுதிகளோட ஆடு மாடுலாம் தன்னால வந்து என்ன செய்யும், ஓடும். அப்போ அது வந்து அந்த குற்றொலிகளை அதை கேட்கக்கூடிய அந்த திறன் வந்து என்ன செய்ய இருக்கும். அந்த பூமி அதிர்ச்சி அந்த நிலநடுக்கங்கள்லாம் வரும்போது அதுக்கு என்ன செய்யும் தெரியும். அதனால அது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கத்திட்டு என்ன செய்யும், ஓடும். அப்போ குற்றொலிகள் வந்து நம்ம காதுகளால நம்ம என்ன செய்ய முடியாது, கேட்க முடியாது. 20 ஹெர்ட்ஸுக்கு கீழே உள்ள அதிர்வெண் உள்ளது வந்து என்னது குற்றொலிகள். அதே மாதிரி மீயொலிகள். மீயொலிகள் வந்து 20 to 20 அதாவது 20,000 ஹெர்ட்ஸுக்கு மேல் 20,000 ஹெர்ட்ஸுக்கு மேல் உள்ள அதிர்வெண் கொண்ட அந்த அலைகள் ஒலிகள் வந்து என்னன்னா மீயொலிகள். இந்த மீயொலிகளையும் நம்முடைய காதுகளால என்ன செய்ய முடியாது, கேட்க முடியாது. இது வந்து கொசு, நாய், வௌவால் மற்றும் டால்பின் போன்ற உயிரினங்கள் கேட்பதற்கு இது வந்து என்ன செய்யுது, அந்த ஒலிகள் வந்து என்ன செய்யுது, பயன்படுகிறது. அதே மாதிரி வௌவால்கள் வந்து இரையை பிடிப்பதற்கும் இந்த மீயொலியை பயன்படுத்தி தன்னுடைய இரையை வந்து என்ன செய்து பிடிக்கிறது. அடுத்து வந்து ஒலி அலைகளின் திசை வேகம். ஒலி அலைகளின் திசை வேகம். இப்ப இந்த ஒலி அலைகளின் திசை வேகம் எதெல்லாம் சார்ந்திருக்குன்னா துகள் திசை வேகம், அலை திசை வேகம். துகள் திசை வேகம், அலை திசை வேகம். இப்ப துகள் திசை வேகம் என்னன்னா ஒரு ஊடகத்தில் அலைகள் வடிவில் ஆற்றலை கடத்துவதற்காக துகள்கள் அதிர்வடையும் திசை வேகம் வந்து துகள் திசை வேகம். நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இப்ப நிறைய துகள்கள் வந்து அதை காணப்படுகிறது. இப்போ இந்த ஒரு ஊடகத்துல இருந்து மற்றொரு ஊடகத்திற்கு ஆற்றலை கடத்தும் போது அது வந்து துகள்கள் அதிர்வடையும் திசை வேகம் வந்து துகள் திசை வேகம். அலைகள் அந்த அதிர்வடைகிறது அலை திசை வேகம். அதாவது ஒரு ஊடகத்தின் வழியே அலை பரவும் திசை வேகம் வந்து அலை திசை வேகம் எனப்படுகிறது. இதை நம்ம எப்படி குறிக்கோம்னா லாம்டா, அதாவது v = lambda by t. v = lambda by t. அப்புறம் v = n lambda. இப்போ இதுல வந்து இந்த லாம்டா அந்த அலை அந்த ஒரு அலையானது லாம்டா என்ற தூரத்தை லாம்டானா அது என்னன்னா அலை நீளம். லாம்டானா அலை நீளம். டி வந்து காலத்தை வந்து என்ன செய்து குறிக்கி. அப்போ அலை திசைவேகம் = என்னன்னா v = lambda by t. இத நம்ம என்ன சொல்லலாம், v = n lambda. இப்போ இதுல நான் வந்து ஒன்னு குறிச்சுப்பேன். அதாவது v இதுல வந்து திடப்பொருள் எப்படி இருக்கு, அடுத்து திரவத்துல எப்படி இருக்கு. அந்த அலை திசைவேகம் வந்து எதுல அதிகமா இருக்குன்னா திடப்பொருளால அலை திசைவேகம் அதிகமா இருக்கு. திரவத்துல அதோட குறையாத இருக்கு, வாயுல அதோட குறையாத இருக்கு. அதனாலதான் இந்த நம்ம இந்த சிம்பிள் அதாவது v greater திடப்பொருளை விட இப்போ வந்து இது வந்து கிரேட்டர். உங்களுக்கு எல்லாமே என்ன செய்ய தெரியும், இந்த அடையாளம் ஏற்கனவே மேத்ஸ்ல படிச்சிருக்கேன், சயின்ஸ்ல நீங்க என்ன செஞ்சிருப்பீங்க, படிச்சிருப்பீங்க. அப்போ திடப்பொருளுடைய அலை நீளம் வந்து அதிகம், திரவத்துடைய அலை நீளத்தை விட அதனுடைய வாயுடைய அலை நீளத்தை விட திரவத்துல அதிகம். அப்ப ரொம்ப குறைவா உள்ளது வந்து என்னன்னா வாயுல தான் அலை வேகம் வந்து என்ன குறையாம செய்து இருக்கு. ஏன்னா திடப்பொருள் வந்து துகள்கள் வந்து நெருக்கமாக காணப்படுறதுனால அதோடைய அலை திசை வேகம் வந்து அதிகமாக என்ன செய்து காணப்படுகிறது. அடுத்து இப்போ ஒலியின் திசை வேகத்தை பாதிக்கும் காரணிகள். ஒலியின் திசை வேகத்தை பாதிக்கும் காரணிகள் என்னன்னா அடர்த்தியில அது எப்படி இருக்கு, வெப்பத்தில அது எப்படி இருக்கு, ஈரப்பதத்துல. இப்போ அடர்த்தியில எப்படி இருக்குன்னா அடர்த்தி அதிகரிக்கும் போது ஒலியின் திசை வேகம் வந்து என்ன
வாயுமே அப்படிதான் என்ன செய்யுது இருக்கு. அடர்த்தி அதிகரிக்கும் போது இந்த திசை வேகம் வந்து என்ன செய்யுது திடப்பொருளையும் வாயுலையும் என்ன செய்யுது என்ன செய்யுது இருக்கிறது. திடப்பொருளையும் வாயுலையும் அடர்த்தி அதிகரிக்கும் போது அந்த திசை வேகம் குறையுது. ஆனா வெப்பம் அதிகரிக்கும் போது திசை வேகம் என்ன செய்யுது அதிகரிக்கு. அதே மாதிரி ஈரப்பதம் அதிகரிக்கும் போதும் அதோட திசை வேகம் அதிகரிக்கு. அதனாலதான் இப்போ வந்து ஒருவேளை இந்த மழை காலங்கள்ல வந்து நம்ம தூரத்துல இருந்து சவுண்ட் வந்தா கூட நம்ம தெளிவாக கேட்கக்கூடிய அந்த வாய்ப்பு வந்து என்ன செய்யுது இருக்கு. அப்போ ஒலியின் திசை வேகம் வந்து பாதிப்பின் காரணம் என்னன்னா அடர்த்தி, வெப்பம், ஈரப்பதம். இப்போ இதுல அடர்த்தியில வந்து திடப்பொருளையும் வாயுல வந்து அடர்த்தி அதிகரிக்கும் போது அந்த திசை வேகம் குறையுது. வெப்பத்துல வந்து வெப்பம் அதிகரிக்கும் போது திசை வேகம் அதிகரிக்கு. அதே மாதிரி ஈரப்பதம் அதிகரிக்கும் போது திசை வேகம் அதிகரிக்கு. அடுத்து வந்து ஒலியின் எதிரொலிப்பு. இப்போ நம்ம ஒரு இடத்துல நம்ம போய் நின்றுட்டு நம்ம ஒரு கையை தட்டணும் அல்லது நம்ம சவுண்ட் ஓடணும். அப்போ அது கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த சவுண்ட் திருப்பி நம்மளை நோக்கி எதை செய்யும் வரும். இப்ப அதெல்லாம் நம்ம எங்கனாலும் போய் சொல்லுவோம் ஓ நம்ம சவுண்ட் போறோம். கொஞ்ச நேரத்துல பார்த்தா அந்த ஓன்னு நம்ம சவுண்ட் திருப்பி என்ன செய்யும் கேட்கும். அதான் ஒலியின் எதிரொலிப்பு. அதாவது ஒலியானது ஒரு ஊடகத்திலிருந்து இப்போ ஊடகம்னா உங்களுக்கு என்னன்னு தெரியணும். இப்போ வந்து காற்று ஒரு ஊடகம், நீர் ஒரு ஊடகம், கண்ணாடி ஒரு ஊடகம், இது எல்லாமே என்னதான் பொருட்கள், இதுதான் ஒரு ஊடகம். அப்போ ஒலி வந்து இந்த சவுண்டு ஒரு ஊடகத்திலிருந்து மற்றொரு ஊடகத்திற்கு பரவும் போது இரண்டாவது ஊடகத்தின் எதிரொலிக்கப்பட்டு முதலாவது ஊடகத்திற்கு திருப்பி அனுப்பப்படும். இப்ப இதுல வந்து ஒரு படம் நம்ம கொடுத்துருக்கோம். இது வந்து என்னது சுவர். இது வந்து சுவர். இப்ப இது பக்கத்துல வந்து ஒருத்தர் நின்றுட்டு நம்ம என்ன தூரத்துல நம்ம நின்று வந்து நம்ம சவுண்ட் போடணும். அப்ப நம்முடைய சத்தம் வந்து இந்த சுவர்ல பட்டு மறுபடியும் அதாவது இது வந்து படுவது பட்டு மறுபடியும் அதை என்ன செய்யும் எதிரொலிக்கும். அப்ப எதிரொலிக்கும் போது அந்த சத்தம் நம்மளை நோக்கி என்ன செய்யும் வரும். அப்போ இது வந்து என்னன்னா ஒரு ஊடகம் இப்ப நம்ம வந்து என்ன செய்யணும் ஒலி இதுல இருந்து கொடுக்கணும். அப்ப அந்த சவுண்ட் வந்து எங்க போகுது அந்த சுவர்ல பட்டு மறுபடியும் என்ன செய்யுது எதிரொலிக்கும் போது திருப்பி அந்த சவுண்ட் வந்து நம்ம வந்து என்ன செய்யுது வந்து அடையுது. அதான் ஒலியின் எதிரொலிப்பு. இப்போ இதுக்கு வந்து ஒரு 2 டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம லைட்ல அந்த ஒளியில படிச்சது மாதிரியே இதுல ஸ்மெல் விதின்னு நம்ம ஒளியில படிச்சுட்டோம். அதே மாதிரி ஒரு 2 விதிகள் இருக்கு. அதாவது இது வந்து படுகதி, இது வந்து எதிரொலிப்பு கதிர். இது படுகோணத்துக்கு இணையாக வரையப்படும் செங்குத்து கோடு. இந்த 3மே எதுல இருக்கு ஒரே தளத்துல தான் இருக்கு. இது ஒரே புள்ளியில தான் என்ன செய்யுது இருக்கு. படுகதிர், செங்குத்து கோடு, எதிரொலிப்பு கதிர், இந்த 3மே என்னதான் இருக்கு ஒரே புள்ளியில தான் என்ன செய்யும் இருக்கும். அதான் முதல் விதி. 2வது இந்த இது படுகோணத்தின் சைன் மதிப்பிற்கும் எதிரொலிப்பு கோணத்தின் அந்த சைன் மதிப்புக்கும் நம்ம ஒலியில பார்ப்போம், இந்த லைட்ல பார்த்தோம் படுகோணமும் அந்த இதோட சைன் மதிப்பு இதோட சைன் மதிப்பு சமம்னு பார்த்தோம். இப்போ இங்கேயும் அதே மாதிரிதான் படுகோணம் கோணம் வந்து I, அடுத்து எதிரொலிப்பு கோணம் வந்து R. இது 2மே எவ்வளவு சமமான என்ன செய்யும் இருக்கும். இது வந்து 2 விதிகள். இந்த ஒலி எதிரொலிப்புக்கான 2 விதிகள். படுகதிர், விலகுகதிர் அல்லது எதிரொலிப்பு கதிர், படுகோணத்துக்கு இணையாக வரையப்படும் செங்குத்து கோடு, இது 3மே ஒரே புள்ளியில தான் என்ன செய்யும் இருக்கும். அதே மாதிரி படுகதிரின் இந்த படுகோணத்தின் ஐயும் இந்த விலகுகோணத்தின் ஆறும் வந்து அது எப்படி இருக்கும் சமமாக இருக்கும். இது வந்து எதிரொலிப்புக்கான 2 விதிகள். அடுத்து வந்து அடர்வு மிகு ஊடகங்கள் எப்படி இருக்கு, அடர்வு குறை ஊடகங்கள் எப்படி இருக்கு, அதே மாதிரி மலையோர பகுதிகளை ஒலி எதிரொலிப்புகள் எப்படி இருக்கு சேர்க்கிறோம் பார்க்க போறோம். இப்போ முதல்ல வந்து அடர்வு பாருங்க. அடர்வு மிகு ஊடகத்துல விளிம்புல ஒலி அலைகளின் எதிரொலிப்பு எப்படி இருக்குன்னா இப்போ குறைவாக இருக்கு. அடர்வு மிகு ஊடகத்துல ஒலி அலைகளின் எதிரொலிப்பு வந்து குறைவா இருக்கு. ஏன்னா இப்போ வந்து காய்ச்சல் ஒருவேளை நீருக்கு போகுதுன்னா காய்ச்சலோட அதோட அந்த அடர்த்தி வந்து குறையா இருக்கும், நீர்ல வந்து அதிகமாகும். அப்போ அடர்வு மிகு ஊடகத்துல வந்து இந்த விளிம்புல இந்த ஒலி அலைகளுடைய வேகம் வந்து என்ன செய்யுது குறையா இருக்கு. ஏன்னா 2மே இப்போ ஒண்ணுல இருந்து இன்னொன்னு மோதும் போது 2மே இறுக்கங்களாக என்ன செய்யுது காணப்படுகிறது. அதாவது இறுக்கங்கள் சுவரின் மோதி மீண்டும் இறுக்கங்களாக என்ன செய்யுது எதிரொலிக்கு. அதனால அதோடைய அந்த திசை வேகம் வந்து குறைவாக. அதே மாதிரி அடர்வு குறை ஊடகத்தின் விளிம்புல ஒலி அலைகளின் எதிரொலிப்பு எப்படி இருக்குன்னா அதிகமா இருக்கு. காரணம் இடமிருந்து வளமாக அந்த பயணித்த இறுக்கங்கள் எதிரொலிக்கப்பட்டு அது வந்து மறுபடியும் எப்படி இருக்குன்னா தளர்ச்சியாக மாறுது. அதனால இது திசை வேகம் வந்து அதிகமாக இருக்கு. அப்ப அங்க நம்ம அடர்வு மிகுல வந்து அது குறைவா இருக்கு, திசை வேகம் குறையா இருக்கு.
ஒலி அலைகள் வந்து செறிவு கூடுவதோ அல்லது குறைவதோ இல்லை. சமதள பரப்புகள்ல அது ஒண்ணுமே மாற்றம் இருக்காது. அதே நேரத்துல வளைவான எதிரொலிப்புல இருக்கும்போது அது வந்து எப்படி இருக்குன்னா, எதிரொலித்த அலைகள் விரிவடைந்து இப்போ ஒரு குவிலன்ஸ்ல படுது. அந்த குவிலன்ஸ்ல படும்போது அது வந்து என்ன செய்யுதுன்னா விரிவடைந்து செல்லும். அதனால அதோட வேகம் குறைஞ்சிரும். அதே நேரத்துல ஒரே இடத்துல குவிக்கப்படும். இப்ப குழிவான பகுதியில வந்து ஒரே இடத்துல குவிக்கப்படுறதுனால அது வந்து என்ன செய்யணும், அதோட வேகம் அதிகமா இருக்கு. குவிந்த பகுதிகளில் மோதி எதிரொலிக்கும் போது எதிரொலித்த அலைகள் விரிவடைந்து செல்கிறது. அதனால அது செறிவு என்ன செஞ்சிடும், குறைஞ்சிடும். அதே நேரத்துல குழிவான பகுதியில மோதி எதிரொலிக்கும் போதே அவருடைய ஒரு புள்ளியில குவிக்கப்படுறதுனால அந்த செறிவு எப்படி இருக்கும், அதிகமா இருக்கும். அப்ப அடர் மிகு ஊடகத்துல வந்து செறிவு குறைவா இருக்கும், அடர் குறைவு ஊடகத்துல வந்து அதிகமாக இருக்கும். அதே மாதிரி சமதள பரப்புல வந்து எந்த விதமான மாற்றமும் என்ன செய்யாது, இருக்காது. வளைவான பகுதியில வந்து இந்த குவிக்கும் பரப்புகள்ல வந்து செறிவு குறையா இருக்கும், குளிக்கும் பரப்புகள்ல வந்து செறிவு வந்து என்ன செய்யும், அதிகமா இருக்கும். இப்போ அடுத்து வந்து எதிரொலிகள். அதாவது ஒலி அலைகள் வந்து சுவர்கள், மேற்கூரைகள், மலைகள் போன்றவற்றின் பரப்புகளில் மோதி பிரதிபலிக்கப்படும் நிகழ்ச்சி தான் என்னது, எதிரொலி. இப்ப நம்ம எங்கேயாவது போவோம், இப்ப ஒரு வளைவான பகுதி மலை பகுதியெல்லாம் போகும்போது அந்த எக்கோ, அந்த எதிரொலிப்பு என்ன செய்யுது, ஏற்படுது. இப்ப இதுலயுமே நமக்கு வந்து அந்த எதிரொலிப்பு ஏற்படுவதற்கு 2 நிபந்தனை இருக்கு. என்னன்னா, இந்த ஒலி மூலம்னா நம்ம நிக்கிற இடம் முதல்ல வந்து என்னன்னா, எழுப்பப்படும் ஒலிக்கும் எதிரொலிக்கும் இடையே. இப்ப எதிரொலினா இப்போ ஒரு சுவர்ல போறது அல்ல ஒரு மலையில போகுது, திரும்பி என்ன செய்யும், வரும். அப்படி வருவதற்கு இடைப்பட்ட அந்த நேரம் எவ்வளவு இருக்கும்னா 0.1 நொடிகள் இருக்கணும். 0.1 எழுப்பப்படும் ஒலிக்கும் எதிரொலிக்கும் இடையே வந்து எவ்வளவு நேரம், அதாவது அவ்வளவு நம்ம அந்த டிஸ்டன்ஸ்ல இருந்தா தான் அந்த சவுண்ட் நமக்கு வரும். 0.1 நொடியில அந்த சவுண்ட் என்ன செய்யணும், வரணும். அடுத்து இப்ப நமக்கு அந்த எழுப்பப்படும் அந்த ஒலிக்கும் எதிரொலிப்புக்கும் இடையே வந்து குறைஞ்சபட்ச தொலைவு எவ்வளவு இருக்குன்னா 17.2 மீட்டர் தொலைவு இருந்தாதான் அந்த ஒலி நம்மள வந்து என்ன செய்யும், வந்தடையும். அடுத்து இந்த எதிரொலிப்புடைய பயன்பாடுகள் என்ன? பயன்பாடுகள் என்னன்னா, இப்ப சில விலங்குகள் வந்து என்ன செய்யுதுன்னா, அந்த எதிரொலி மூலமாக எதிர்வுள்ள பொருட்களை கண்டறிவதற்கு வந்து என்ன செய்யுது, எவ்வளவு தூரத்துல இருக்கு அப்படின்னு கண்டறிவதற்கு வந்து இந்த எதிரொலி வந்து என்ன செய்யுது, பயன்படுகிறது. அடுத்தபடியாக இந்த எதிரொலி தத்துவம் மகப்பேறு, இப்ப வந்து கர்ப்பப்பையில இருக்கும் அந்த குழந்தைகளுடைய வளர்ச்சியை கண்டடைவதற்கு அல்ட்ராசோனோகிராபி கருவியில வந்து இந்த எதிரொலி வந்து என்ன செய்யுது, பயன்படுகிறது. இதனால எந்த விதமான தீங்கும் ஏற்படாது. கதிர்கள் ஏதும் பயன்படுத்தப்படாததுனால எந்த விதமான தீங்கும் அந்த கருவில் இருக்க குழந்தைக்கு என்ன செய்யாது, ஏற்படாது. அடுத்தபடியாக ஊடகங்களின் ஒலியின் திசைவேகத்தை கண்டறிவதற்கும் இந்த எதிரொலி வந்து என்ன செய்து பயன்படுகிறது. அடுத்து யார் இதெல்லாம் பயன்படுனா, ஒலி எதிரொலிப்பு அட்டை. இப்ப சில திரை அரங்குகள், இசை அரங்குகள் அதுலலாம் அந்த சவுண்ட் வந்து நல்லா கிளியரா இருப்பதற்கு அந்த அட்டைகளை வந்து என்ன செய்யறாங்க, பயன்படுத்துறாங்க. அடுத்தபடியாக காது கேட்க உதவும் கருவிகளையும் இந்த இதை பயன்படுத்தாங்க. கூம்பு ஒலிபெருக்கிகளையும் இந்த ஒலி அலைகளை பயன்படுத்தி என்ன செய்யறாங்க, அந்த இதெல்லாம் பயன்படுத்துறாங்க. அடுத்து வந்து டாப்ளர் விளைவு. டாப்ளர் விளைவுனா என்னன்னா, இப்ப நம்ம ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்கோம், நம்ம தண்டவாளம் பக்கம் நிற்கும். இந்த தண்டவாளத்துல ட்ரெயின் என்ன செய்யுது, அங்க இருந்து வருது. அப்போ நம்ம நோக்கி வர அதோட சத்தம் என்ன செய்யும், அதிகமாகும். நம்மளை விட்டு கடந்து போகும்போது அதோட சத்தம் வந்து என்ன செய்யும், குறையும். அதான் டாப்ளர் விளைவுனா கேட்குனருக்கும் நம்ம அதுல நின்றுட்டு இருக்கோம். ஒலி மூலம்னா இதை நம்ம ட்ரெயினை குறிக்கலாம். கேட்குனருக்கும் ஒலி மூலத்திற்கும் இடையே சார்பியக்கம் இருக்கும் போது கேட்குனரால் கேட்கப்படும் ஒலியின் அதிர்வெண். இப்ப நம்ம என்னன்னா, இப்ப ஒருவேளை நம்மளை நோக்கி வரவரதுடைய சவுண்டு கூடுதுன்னு நம்ம நினைக்கும். நம்மளை விட்டு தூரம் போக போக அதோடைய சவுண்ட் வந்து என்ன செய்யுது, குறையும். நம்ம ஒரே இடத்துல ஒரு நின்றுட்டு இருக்கோம். அப்போ அந்த ரெண்டுமே இடையில இருக்க அந்த சார்பு இயக்கம் தான் என்னைக்கும் ஒலி மூலத்துக்கும் அதிர்வெண்ணிற்கும் இடையே உள்ள அந்த வேறுபாடு தான் டாப்ளர் விளைவு. கேட்குனருக்கும் நம்ம அதுல நிற்கும், ஒலி மூலம்னா ட்ரெயின், இடையே சார்பு இயக்கம் இருக்கும் போது கேட்குனரால் கேட்கப்படும் ஒலியின் அதிர்வெண்ணிற்கும் ஒலி மூலத்தின் அதிர்வெண்ணிற்கும் இடையே உள்ள அந்த வேறுபாடு தான் என்னது, டாப்ளர் விளைவு. அப்ப அதுல வந்து நம்ம ஒருவேளை இடம் நம்ம சேஞ்ச் பண்ணாம அதே நேரத்துல இடத்துல இருந்தா கூட இந்த சார்பு இயக்கத்துல இந்த வேறுபாடு தான் டாப்ளர் விளைவுன்னு என்ன சொல்லுவாங்க. இப்ப ஒலி மூலத்திற்கும் கேட்குனருக்கும் இடையே தொலைவு குறையும் போது தோற்ற அதிர்வெண்ணானது உண்மையான அதிர்வெண்ணை விட என்ன செய்து அதிகமாக இருக்கும். இப்ப இந்த டாப்ளர் விளைவு ரொம்ப என்ன செய்யுது, பயனுள்ளதா இருக்கு. முதலாவது என்னன்னா, இந்த துணைக்கோளுடைய இருப்பிடத்தை கண்டுபிடிப்பதற்கு இந்த டாப்ளர் விளைவின் பயன்பாடு வந்து என்ன செய்து பயன்படுகிறது. துணைக்கோள்களில் இருப்பிடத்தை கண்டறிவதற்கு.
பயன்படுகிறது. இந்த ரேடார் அதிர்வெண் வந்து ரேடியோ அலைகளை ஆகாய விமானத்தை நோக்கி அனுப்பும் போது அந்த விமானம் வந்து எவ்வளவு தூரத்துல இருந்து வந்துட்டு இருக்கு, ரேடார் நிலையத்தில் உள்ள ஏற்பி கண்டறியும் அதிர்வெண்ணில் உள்ள வேறுபாட்டை கொண்டு விமானத்தின் வேகத்தை கண்டறிவதற்கு இந்த செய்தி பயன்படுது. மூணாவது வந்து சோனார் கருவிகள் வந்து இது வந்து என்ன செய்யுது பயன்படுது. கடல் வாழ் உயிரினங்கள் மற்றும் நீர் மூழ்கி கப்பல்கள் வந்து எங்கெங்க இருக்கு அப்படின்னு கண்டறிவதற்கு பயன்படுது. அதே மாதிரி இப்ப நம்ம காவலர்கள் அவங்க வந்து இப்ப வந்து வாகனம் அங்க இருந்து வந்துட்டு இருக்கோம், எந்த ஸ்பீட்ல அவன் வாரம் அப்படின்னு கண்டறிவதற்கும் வந்து என்ன செய்யுது பயன்படுகிறது. இப்ப இந்த டாக்டர்கள் வந்து நமக்கு ரொம்ப பயனுள்ளதா என்ன செய்யுது இருக்கு. இப்ப இந்த பாடம் முழுவதுமாக நம்ம என்ன செய்திருக்கோம் படித்துட்டோம். இன்னும் நம்ம பின்னால வந்து கேள்வி பதில வந்து நம்ம அனுப்பிவிடுவோம். அதனால நீங்க வந்து என்ன செய்யுங்க, அந்த கேள்வி பதில வந்து நல்லா படிச்சு வரப்போற டெஸ்ட்ல நல்லா என்ன செய்யுங்க எழுதுங்க. தேங்க்யூ.